பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குரு சரவணன். இன்ஸ்டியூட் ஆஃப் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் அமைப்பின் தலைவராக இருக்கேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த எலெக்ஷன் நடத்தாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அடித்தட்ட மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. The fundamental rights of citizens have been suppressed. அது யாரோட உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தோழமை அமைப்புகள்லேருந்து பேசியிருப்பாங்க, குறிப்பாக பெண்கள், அதிகப்படியான பெண்களோட உரிமைகள் பாதிக்கப்படுது. அதிகப்படியான ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஊரக உள்ளாட்சிகள். The Dalit leaders or scheduled tribal leaders அவங்க வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உரிமைகளை இந்த தமிழ்நாடு அரசு சப்ரஸ் பண்ணுது. ஒடுக்குமுறை, இது வந்து ஜனநாயக ஒடுக்குமுறை அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த இடத்துல ஆணித்தனமாக நான் பதிவு பண்ணுறேன். இப்படி இந்த ஒடுக்குமுறை ஆகிட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, நம்ம கடந்த காலத்தில் கொரோனா பீரியட்லையுமே வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வந்துட்டு எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் டே டு டே அஃபேர்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அவங்க தினசரி வாழ்க்கையில் வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகளை இந்த அடித்தட்டு மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இது குறிப்பாக நாங்கள்லாம் அந்த ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்களை பார்க்குறப்பெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீலிமிட்டேஷன், இந்த வரையறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இதை சொல்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் இப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யார் வந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சொல்லுவா? அது தமிழ்நாடு அரசோட கடமை அல்லவா? அது ஜோதி நிர்மலா சாமி அம்மையார் அவர்களுடைய கடமை அல்லவா? அதை எடுத்து சொல்ல தவறி இருக்கிறார்கள். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நான் பேசணும் அப்படின்னா பேச்சுவாக்கில் பேசுகிறாங்க. ஒரு 2 பெண்கள் வந்து பேசிக்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் பார்ப்பாங்க. ஏத்தா என்னத்தா உன்னை வந்து இப்போ வந்து நம்ம இது நகராட்சியாக மாற போகலாமாத்தா, என்னத்தான் பண்ண போகிறோம், நமக்கு 100 நாள் வேலை இல்லையா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பத்தை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்க முன்னாடியும் சொன்னீங்க, அதிமுக ஆட்சி காலத்திலும் ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவங்க பார்த்து போறாங்க, இவங்க காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. நீங்க திமுக அரசும் அதுவே சொல்றீங்க அப்படின்னா என்ன வேறுபாடு? இப்போ அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாரு, பிரியமல் பத்திலாம் பேசிட்டு இருந்தாரு. அதில் ஜஸ்டிஸ், சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சொல்லுது, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அரசியல் நீதியை இந்த திமுக அரசு உறுதிப்படுத்தி இருக்கிறதா? இந்த ஊரக உள்ளாட்சிகளுக்கு இந்த அரசியல் நீதியை சிதறடிச்சிருக்குது. ஸோ ஆகவே இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என்று தோழமைப்புகளுடன் சேர்ந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.